பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 68, இறைவார்த்தை 5. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையை மாற்றி எங்களை உயர்த்தி எங்களை உமது மகனாக மகளாக உருமாற்றி உமது சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் உம்மையே தகன பலியாய் எங்களுக்காக அர்ப்பணித்து ஆண்டவரே, எங்களுடைய பாவ சிக்கலில் இருந்து எங்களுக்கு மீட்பை கொடுத்து நோய் நொடிகளில் இருந்து விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உம்மை தரிசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். உமது குரலை கேட்க எங்களோடு கூட இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் வழி தப்பி சென்ற ஆடுகளைப் போல் இருந்து விடாதபடி, உலகத்திற்கு பின்பாக சென்று எங்களையே இழந்து போய் விடாதபடி வாழ உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களை தாங்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆசி பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் உருமாறி விடுவோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் ஏழை எளிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வருகின்றீர். செல்வர்களை வெறுங்கையாய் அனுப்புகின்றீர். தலக்கணம் பிடித்த பிள்ளைகளை ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொடுக்கின்றோம், எங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம், எங்களுடைய பலவீனங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒப்புக்கொடுக்கின்றோம், குடி பழக்கத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம், புகையிலை பழக்கத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம், அகங்காரத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம், பொய் பேச்சுகளை ஒப்புக்கொடுக்கின்றோம், கெட்ட வார்த்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை கெடுப்பதற்காக சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம். மற்றவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம், கேவலப்படுத்தி இருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது கல்வாரியிலே உமது முள் முடியில் இருந்து சிந்திய உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருப்போம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாரின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். ஆம் தகப்பனே, நீர் மட்டுமே தூயவர். தூய்மையான இதயத்தை படைத்தவர், தூய்மையான சரீரத்தை படைத்தவர், தூய்மையான வல்லமையை கொண்டவர். ஆண்டவரே, உமது வார்த்தைகளிலே உருட்டும் புரட்டும் கிடையாது. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் உருட்டும் புரட்டும் செய்யக்கூடியவர்கள், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதர்கள் நாங்கள். ஆண்டவரே, மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான பழகி இருக்கக்கூடிய இதயத்தை கொண்ட பிள்ளைகள் நாங்கள். இந்த நேரத்திலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம். ஆண்டவரே, யாரெல்லாம் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, தந்தையும் தாயையும் கணவரையும் இழந்த தம்பதிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்திடுவீராக. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர்
ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி தந்து விடுவார் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கின்றீர், நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகின்றீர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றீர். ஏனென்றால் நீர் உமது இதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் எங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது சுவாமி. இந்த நாட்களிலும் கூட செல்வந்தர்களாய் இருக்கிறவர்கள் உண்டு, பணம் படைத்தவர்கள் உண்டு. அவர்கள் ஏழை எளிய மக்களையும் கூலி தொழிலாளர்களையும் தன்னிடம் வேலை பார்க்கிறவர்களையும் கஷ்டப்படுத்தி அவர்களுடைய பணங்களை கொள்ளையடிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே பணக்காரருடைய கண்களிலே தயவு கிடைக்க, பணக்காரருடைய கண்களை திறந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அநேக தம்பதிமார்கள் உண்டு, அநேக வயது முதிர்ந்தவர்கள் உண்டு, தம்பி தங்கைகள் உண்டு, ஏழை எளிய மக்கள்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு, நல்ல பொறுப்புகளிலும் வேலைகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். மது பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, திரு பாடல்கள் 40:17 வாசிக்கின்றோமே, நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கின்றோம். நீர் எங்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி எங்களை உமது வழியில் நடத்துகின்றீரே சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களை வாழ பழக்குகின்றீர், எங்களை திடப்படுத்த பழக்குகின்றீர், எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏழ்மை நிலையை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீர் மாற்றுகின்றீர். ஆண்டவரே, திரு பாடல்கள் 34:6 வாசிக்கின்றோம், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று. நாங்கள் உம்மை நோக்கி அழைக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர், எங்களுக்கு ஒப்பற்ற செல்வமாக நீர் இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் கூட ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. பள்ளிக்கூடங்களிலே கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆசிரியர்கள் எல்லோருமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்களையும் திறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான ஞானத்தை கொடுப்பீராக, அறிவாற்றலை கொடுப்பீராக. இந்த காலகட்டங்களிலே ஆசிரியர்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையாய் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவரே, குழந்தைகளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆசிரியர்களுக்காக எதிராகவும் ஆசிரியர்களுக்கு எதிராகவும் நடப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. இந்த நேரத்திலே இவர்கள் எல்லோருக்கும் நீர் ஆசானாக இருந்து, ஆசிரியராக இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆண்டவரே திடப்படுத்தி பலப்படுத்தி உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து போய் இருக்கிறார்களோ, போர் முனையில் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளில் காயங்களோடும் வேதனையோடும் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டு குணமாக்குவதாக. ஆண்டவரே, அவர்கள் குணம் அடைந்து என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, விண்ணக அரசியே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய கன்னி தாயே, அன்பு தாயே, எங்களை கைவிடாமல் பாதுகாத்து கொண்ட இருக்கக்கூடிய குருக்களின் பாதுகாவலியே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. குறிப்பாக திக்கற்ற பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு உமது மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.